தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 5 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு கப்பர்நாகுமுக்குச் சென்றபோது, நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்துக் கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன். என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படைவீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார். வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதைக் கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன், இஸ்ரயேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலுமிருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று திருவருகை காலம் 1ஆம் வாரம் டிசம்பர் 1ஆம் தேதி 2025ஆம் வருடம் திங்கட்கிழமை. இன்றைய நற்செய்தியில நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்ம எல்லாரையும் விண்ணரசுக்கு உட்பட்ட பந்தியில் அமர்றதுக்கு அழைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம எப்படியா, நம்மள மட்டும் கிடையாது, அதாவது கிறிஸ்தவர்கள் மட்டும் கிடையாது, வேற்று மதத்தினராலையும் கிறிஸ்துவோடு பந்தியில் அமர முடியும். அது எப்படிப்பா முடியும் அப்படின்னா, அதுக்குதான் இயேசப்பா என்ன சொல்றாரு, நம்பிக்கை. அதாவது இந்த நூற்றுவர் தலைவர் வந்து இயேசப்பா மேல வச்சாரு பாத்தியா ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை யார் யாரெல்லாம் இயேசப்பா மேல வைக்கிறோமோ அவங்க எல்லாருமே இயேசுவின் திருவிருந்தில் பங்கு கொள்ள முடியும். அதுவும் இல்லாம நம்ம அவரு சொன்ன விஷயத்தை தான் நம்ம என்ன பண்றோம், ஜெபமா சொல்றோம் பூசையில. என்னது, ஆண்டவரே நீர் நிதியத்தில் எழுந்தெளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம் என் ஆன்மா நலமடையும் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நாமளும் என்ன பண்ணும், மன தைரியத்தோட மன நம்பிக்கையோட ஏசப்பா மேல நம்பிக்கை வைத்து நம்ம ஜெபிப்போம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.